வெண்பட்டு ஆடை அணிந்தவரை எங்கும் நிறைந்தவரை வெண்ணிலவின் ஒளி உள்ளவரை கரங்கள் 4 உடையவரை ஆனந்தம் பொங்கும் வதன கணபதியை இடையூறு அனைத்தும் நீங்கியே மனதில் சாந்தி நிலைத்திடவே ஞானம் நாம் செய்கின்றோம். வசிஷ்டரின் கொள்ளும் பேரராம் சக்தியின் பேரராம் பராசரருடைய புத்திரராம் சுகருடைய தந்தையாம் மாசற்ற தபோதனராய் சிறந்து விளங்கும் வேதங்களை அருளிய வியாசரை வணங்குவோம். விஷ்ணு வடிவாய் உள்ள வியாசருக்கும் வியாசர் வடிவாய் உள்ள விஷ்ணுவுக்கும் வேதத்தில் பொக்கிஷமான வியாசருக்கும் வசிஷ்டர் குல தோன்றலுக்கும் நமஸ்காரம். மாறுபாடு அற்ற பரிசுத்தமான அழிவற்ற என்றும் ஒரே வடிவினரான அனைத்தையும் வெல்பவரான பரமாத்மா விஷ்ணுவுக்கு நமஸ்காரம். எவரை நாம் நினைத்த மாத்திரமே பிறந்த உழலும் தலையிலிருந்து விடுபடுவோமோ அந்த சர்வ வல்லமை உள்ள விஷ்ணுவிற்கு நமஸ்காரம். ஓம் அந்த சர்வ வல்லமை உள்ள விஷ்ணுவிற்கு நமஸ்காரம். பீஷ்ம பிதாமகரிடம் தர்மஞான உபதேசம் பெறுமாறு தர்மரிடம் கூறினார் ஸ்ரீகிருஷ்ணர். பீஷ்மரின் வாக்குகள் வேத வாக்காக நினைக்கும் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறவே பீஷ்மரும் தர்மருக்கு கேள்வி பதில் மூலமாகவே தர்மங்களை உபதேசித்தார். உலகிலே ஒன்றாகிய தெய்வம் எது என்றான் தருமன். பவித்திரங்களுள் பவித்திரமானவன் எவனோ மங்களங்களுள் மங்களமானவன் எவனோ தேவதைகளுள் தேவதையானவன் எவனோ உயிர்களுக்குள் உயிர் தரும் தந்தை எவனோ அவனே உலகில் ஒன்றாகிய தெய்வம் என்றார் பீஷ்மர். ஒன்றே ஆகிய புகலிடம் எது என்றான் தருமன். சிறந்த பெரிய ஒளி எதுவோ சிறந்த பெரிய தவ வடிவம் எதுவோ சிறந்த பெரிய பிரம்மம் எதுவோ அதுவே ஒன்றே ஆகிய சிறந்த புகலிடம் என்றார் பீஷ்மர். எவனை துதித்து மனிதர் உயர்நலன் பெறுவார் என்றான் தருமன். ஆதியும் அந்தமும் இல்லாதவன் எவனோ அனைத்துலக நாயகர்க்கும் நாயகன் எவனோ அனைத்துலகையும் மேலிருந்து பார்ப்பவன் எவனோ அப்படிப்பட்டவனாகிய விஷ்ணுவை எப்போதும் துதித்தானே பிணி பிராணி இயற்கை தரும் துன்பங்களை கடந்து மனிதர்கள் உயர்நலன் பெறுவார் என்றார் பீஷ்மர்.
எவனை அர்ச்சித்து மனிதர்கள் உயர்நலன் பெறுவார் என்றான் தருமன். மாறுபாடற்ற அந்த புருஷோத்தமனாம் விஷ்ணுவையே பக்தியுடன் அர்ச்சித்தும் தியானித்தும் புகழ்ந்தும் நமஸ்கரித்தும் வழிபடும் மனிதர்கள் உயர்நலம் பெறுவார் என்றார் பீஷ்மர். எந்த தர்மத்தை சிறந்த தர்மமாக நீர் கருதுகிறீர் என்றான் தருமன். புண்டரீகாட்சனான பகவானை எப்போதும் ஒரு மனிதன் துதித்து அர்ச்சித்து வழிபடும் இந்த தர்மமே எல்லாவித தர்மங்களிலும் தனி சிறந்த தர்மம் என்பதே என் கொள்கை என்றார் பீஷ்மர். பிறவி அடைந்த ஒரு ஜீவன் எதை ஜபித்து இரண்டு உழலும் தலையில் நின்று விடுபடும் என்றான் தருமன். உலக நாயகனை தேவதேவனை அளவு கடந்தவனை புருஷோத்தமனை இடைவிடாத முயற்சியுடன் 1000 நாமங்களால் ஜபித்தால் பிறந்து உழலும் தலையில் நின்றும் ஒரு ஜீவன் விடுபடலாம் என்றார் பீஷ்மர். எவனிடமிருந்து எல்லா உயிர்களும் ஆதியுகத்தில் உதித்தனவோ எவனிடத்தில் யுகத்தின் முடிவில் மீண்டும் மறைகின்றனவோ எவன் உலகை தாங்கியே எங்கும் விளங்கும் ஜெகநாதனோ பாவத்தையும் பயத்தையும் போக்கும் அவனது 1000 நாமங்களை தருமனுக்கு கூறினார் பீஷ்மர். மகாத்மாவான பகவானின் குணங்களை புகழும் அவனது நாமங்களை ரிஷிகளால் நன்கு கீர்த்தனம் செய்யப்படும் அவனது நாமங்களை புருஷார்த்தங்களை அருளி மேன்மை தருகின்ற அவனது நாமங்களை தர்மனுக்கு கூறினார் பீஷ்மர். எங்கும் நிறைந்தவனாய் ஜெயசீலனாய் அனைத்து ஜீவராசிகள் உள்ளும் உறைபவனாய் மகேஸ்வரனாய் வடிவம் பல கொண்ட அசுரரை முடிப்பவனாய் புருஷோத்தமனாய் விளங்கும் அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நமஸ்கரிப்போம். ஓம் பார்க்கடலில் நவரத்தினம் பரந்த நிலத்திலே முத்துச்சரங்கள் அணி செய்யும் ஆசனத்திலே ஸ்படிகம் போன்ற முத்துக்களை அணிந்த அழகிய அங்கங்களை உடையவராம். வெண்மேக விதானம் தூவுகின்ற அமிர்த மழை துளிகளில் மகிழ்பவராம். சக்கரம் பத்மம் கதை சங்கம் இவற்றை கரங்கள் 4 ஏந்தியவராம். அந்த ஸ்ரீ முகுந்தன் நம்மை எல்லாம் புனிதமாக்க வேண்டியே வணங்கிடுவோம். பூமியே அவன் பாதங்களாய் வானமே அவன் நாபியாய் வாயுவே அவன் பிராணனாய் சந்திர சூரியர் அவன் கண்களாய் திக்குகளே அவன் செவிகளாய் தேவலோகமே அவன் சிரமாய் அக்னியே அவன் வாயாய் சமுத்திரமே அவன் அடிவயிறாய் உலகமே அவன் வயிறாய் இருக்கும் மூவுலக வடிவில் ஈசனாம் அந்த ஸ்ரீ விஷ்ணுவை வணங்கிடு. சாந்த வடிவன் அனந்த சயனன் பத்மநாபன் தேவதேவன் உலகின் ஆதாரன் வானத்திற்கு இணையன் மேகவர்ணன் அழகன் லட்சுமிகாந்தன் கமலநயனன் யோகியர் இதய நாயகன் பிறவி பயம் போக்குபவன் அனைத்து உலக நாயகன் அந்த ஸ்ரீ விஷ்ணுவை வணங்குவோம். மேகசியாமளன் பீதாம்பரதரன் ஸ்ரீவத்சன் கௌஸ்துபன் புண்ணியமூர்த்தி புண்டரீகாட்சன் சர்வலோக நாயகன் அனைத்திற்கும் ஆதிநாயகன்
பூமியை தாங்குபவன் அநேக வடிவ ரூபன் பிரபுவாய் விளங்குபவன் அந்த ஸ்ரீ விஷ்ணுவை வணங்குவோம். சங்கு சக்கர கையன் நீலகுண்டலம் அணிந்தவன் பொன்னாடை அணிந்தவன் தாமரை மலர் கண்ணன் கௌஸ்துவ மாலை அணிந்தவன் 4 கரங்கள் உடையவன் அந்த ஸ்ரீ விஷ்ணுவை தலையால் வணங்குகிறோம். பாரிஜாத மர நிழலிலே தங்க சிம்மாசனம் அமர்ந்தவன் மேல நிறவண்ணன் நீண்டு அகன்ற கண்ணன் அலங்கார பூஷிதன் சந்திரவதனம் உடையவள் சதுர்புஜன் ஸ்ரீவத்சமார்பினன் ருக்மிணி சத்யபாமா சமேதன் ஸ்ரீகிருஷ்ணனை சரணம் அடைகின்றோம்.